அத்தியாயம் 3. செம்மன் குஞ்சுவின் கையில் போதுமான பணம் சேர்ந்து விட்டது. தோணியும் வலையும் தேடி பிடித்து வாங்கி வர சென்றிருந்தான் அவன். இந்த செய்தி கடற்கரை எங்கும் பரவியது. கடலிலிருந்து அவனுக்கு தங்க கட்டி கிடைத்தது என்று கூட சிலர் பேசிக் கொண்டனர். ஒரு நாள் கரையோரமாக அவன் சென்று கொண்டிருந்த போது கருங்கல் ஒன்று அகப்பட்டதாம். அதை எடுத்து பார்த்தான். அது வெறும் கல் அல்ல, தங்க கட்டி. இன்னும் சிலர் அவன் உழைத்து சேமித்த பணம் தான் என்றனர். ஆனால் அதை யாரும் நம்பவில்லை. எல்லோருமே அவனை போன்று உழைக்கிறவர்கள் தான். அவர்களுக்கொன்றும் செலவு போக சேமிப்பு எதுவும் இல்லை. அவனால் மட்டும் எவ்வாறு சேமிக்க முடிந்தது? அச்சு குஞ்சுவும் செம்மன் குஞ்சுவும் ஒரே வயதினர். செம்மன் குஞ்சு வீட்டுக்கு வடக்கு பக்கம்தான் அவன் குடியிருந்தான். சிறு வயதிலிருந்தே அவர்கள் இருவரும் நண்பர்கள். எல்லோரும் அச்சு குஞ்சுவை கேள்விகள் கேட்டு நச்சரிக்க ஆரம்பித்தனர். செம்மன் குஞ்சு எவ்வளவு பணம் எடுத்து சென்றிருக்கிறான், வேலையாட்களாக யார் யாரை சேர்த்துக் கொள்ள போகிறான், பணம் எங்கிருந்து கிடைத்தது, இவை போல் மனதில் பொங்கும் ஆவலை காட்டும் எத்தனையோ கேள்விகள் எழுந்தன. அச்சு குஞ்சுவுக்கு உண்மையில் ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் எல்லாம் தெரிந்தவன் போல் பாவனை செய்தான். செம்மன் குஞ்சு ஒரு பிரமுகன் என்ற அந்தஸ்தை அடைந்து கொண்டிருந்தான். அதை ஒட்டி அவனுடைய நண்பனுக்கும் ஒரு முக்கியத்துவம் ஏற்படத்தானே செய்யும். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அச்சு குஞ்சு தெளுக்காக பதில் சொல்லிக் கொண்டே வந்தான். பாவம், அச்சு குஞ்சு ஒரு வேஷம் கட்டி கொண்டு விட்டான். கொச்சுவேலு ஒரு கேள்வி கேட்டான். அண்ணனுக்கும் ஒரு பங்கு உண்டு கேள்விப்பட்டமே, வாஸ்தவம் தானா? இந்த கேள்வி அச்சு குஞ்சுவை திக்குமுக்காட வைத்து விட்டது. எனினும் பிடி கொடுக்காமல் சமாளித்துக் கொண்டு பதில் சொன்னான். உண்டுன்னோ இல்லைன்னோ சொல்ல முடியாது. அச்சு குஞ்சுவின் ஜம்பத்தை கிண்டல் செய்வதுதான் அந்த கேள்வியின் நோக்கம். அச்சு குஞ்சு சொன்ன பதிலை கேட்டு எல்லோரும் வாய்விட்டு சிரித்தனர். அச்சு குஞ்சுவின் முகம் வெளிரி போய்விட்டது. நீங்க எல்லாம் எதுக்கு இழிக்கிறீங்க என்று ஒருவன் வெகு தந்திரமாக கேட்டுவிட்டு, அச்சு குஞ்சு அண்ணன் மனசு வச்சு விட்டாருன்னா சொந்தமா ஒரு தோணி வரை வாங்கிவிட மாட்டாரா என்ன? பங்கு எதுக்காம் பங்கு என்றார். அச்சு குஞ்சுவின் அசட்டுத்தனத்தில் இருந்து ஒரு பதில் பிறந்தது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு தோணியும் வரையும் வாங்கிவிட்ட அப்புறம் வேலைக்கு யாரு போவாங்களா? சிரிப்பை அடக்கி கொண்டு கொச்சுவேலு சொன்னார். அது வாஸ்தவம் தான். அதை நினைச்சுதானே நீங்க தோணியும் வரையும் வாங்காம இருக்கீங்க. தன்னை வேண்டும் என்றே நண்பர்கள் கிண்டல் செய்கிறார்கள் என்பது அப்போதுதான் அச்சு குஞ்சுவுக்கு புரிந்தது. அதன் பிறகு செம்மன் குஞ்சு தோணி வாங்கும் விஷயத்தை பற்றி அச்சு குஞ்சுவிடம் யாராவது விசாரித்தால் அவன் சள் என்று விடுவான். அவன் ஏசுவதையும் பேசுவதையும் கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் அவனை வம்புக்கு இழுத்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் கடலில் மீன்பிடி மிகவும் குறைவாக இருந்தது. அன்று அச்சு குஞ்சுவுக்கு 3 ரூபாய்கள் தான் கிடைத்தன. டீ கடை அகமது குட்டிக்கு அவன் கொஞ்சம் பணம் தர வேண்டி இருந்தது. அகமது குட்டி அச்சு குஞ்சுவை வழிமறித்து அவரிடம் இருந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு விட்டான். வெறும் கையோடு வீடு வந்து சேர்ந்தான் அச்சு குஞ்சு. வீட்டில் அன்று இரவு பொங்குவதற்கு வழி இல்லை. நல்ல பெண் அச்சு குஞ்சுவை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தாள். அன்று அரையனுக்கும் அரையத்திற்கும் பெரும் சண்டை ஏற்பட்டது. கையில் கிடைத்த காசை குடித்து துரைத்து விட்டு வந்திருப்பதாக அவனை பழித்தாள் நல்ல பெண். அச்சு குஞ்சு உண்மையை வெளியிட்ட பின்பும் அவள் நம்பவில்லை. தான் குடித்திருக்கவில்லை என்பதை நிரூபிக்க அவன் தனது வாயை திறந்து அவள் மூக்கின் அருகே கொண்டு போய் காட்டினான். அதன் பின்னும் அவளுக்கு நம்பிக்கை வரவில்லை. நல்ல பெண் சொன்னாள், கையில கிடைக்கிற காசை எல்லாம் கரியாக்கி விட்டா ஒரு நாள் ஒண்ணு கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? நான் இன்னைக்கு குடிச்சேனா புள்ள? இந்த பாரு, இல்லாததும் பொல்லாததும் சொன்னா என்ன செய்வன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம குடிச்சிருக்க மாட்டேன். காசு கிடைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல எல்லாம் அதுதானே தொழிலா இருந்தது உனக்கு. இரவு உணவுக்கு வழி இல்லாத நிலையில் அவள் சொன்ன வார்த்தைகள் இவை. ஆனால் அச்ச குஞ்சு அதிகார மிடுக்குடன் திட்ட ஆரம்பித்து விட்டான். கொழுத்து போய் பேசப்படாது. ஆமா, கொழுப்பேறி போயா பேசுறேன்? உன்னோட ஒன்னா விளையாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு வலையும் தோணியும் வாங்கி விட்டான். இங்க வடிக்க அரிசி இல்ல, இதா கொழுப்பு? அச்ச குஞ்சு வாயால் பதில் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. நல்ல பெண்ணின் முதுகில் 2 அறை வைத்தான். அவனுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கட நிலையை பாருங்களேன். செம்மன் குஞ்சு தோணியும் வலையும் வாங்க போகிறான். அதற்கு கடற்கரையில் வசிக்கிற அத்தனை பேரும் அவனை கேலி செய்கிறார்கள். வீட்டிலும் அவனுக்கு நிம்மதி இல்லை என்றாகிவிட்டது. அவன் தோணியும் வலையும் வாங்கினா அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் என்ன பரிகாரம் செய்யணும் அதுக்கு? செம்மன் குஞ்சு வாயை கட்டி வயிற்றை கட்டி காசு சேர்த்தான். அது மாதிரி பணம் சேர்க்க அச்ச குஞ்சுவாலோ கடற்கரையில் வாழும் வேறு எவராலுமோ முடியாது.
தங்கள் வீட்டின் வடக்கு பக்கத்திலிருந்து எழுந்த அந்த சண்டையை சக்கியும் கருத்தமாவும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். சக்கி உரக்க கேட்டாள். அச்சு குஞ்சண்ணே, நாங்க பட்னி கிடக்கோம்னு சொல்றியே, நாங்க என்ன ஒருவேளை சோத்துக்காவது உன்கிட்ட வந்து கையேந்துடுமா? அச்சு குஞ்சுவின் கவனம் சக்கியின் பக்கம் திரும்பியது. வேண்டாம் வேண்டாம், நீ ஒண்ணு வாயை காட்ட வேண்டாம். எனக்கு தெரியும் சம்மன் குஞ்சுவ, சின்ன வயசுல இருந்து தெரியும் பாத்துக்க. சக்கியும் விடவில்லை. என்னத்த தெரியுமா உனக்கு? இன்னைக்கு உங்க வீட்டுல அடுப்பு புகையில, அது ஏன்னு உனக்கு தெரியுமா? அது உன் கெட்ட புத்திக்கும் உன் வீட்டுக்காரி கெட்ட புத்திக்கும் கிடைச்ச பலன். ஆமா. தன்னையும் சேர்த்து பேசிய போது நல்ல பெண்ணுக்கு அசாத்திய கோபம் கிளம்பி விட்டது. அவள் சொன்னாள், இந்த பாரு, என்னை பத்தி சொன்னா தெரியும் செய்தி. நான் என்ன செஞ்சு விட்டேன் உனக்கு? அச்ச குஞ்சு சக்கியை பார்த்து கேட்டான். என்னமோ ஏன் கெட்ட புத்தின்னு சொன்னியே, என்னதான் அது? பொறாம? யாருகிட்ட? ஓ மரக்கான் கிட்டயா? பொங்கி வந்த ஆத்தனத்துடன் அச்ச குஞ்சு காரி உமிழ்ந்தான். அந்த நாத்தம் முடிச்ச பையன்கிட்ட எந்த ஆம்பளைக்கு தோணும் பொறாம? சக்கிக்கு கன கோபம் வந்து விட்டது. இன்னா பாரு, கண்ணா பின்னான்னு பேசினா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்து விடுவியா நீ? என்ன செய்வேன் நான் கேக்குற? 4 துட்டு சேர்ந்துட்டாப்ல மண்டக்கணம் தலைக்கேறி போச்சு. பேச்சு விரிந்து கொண்டே செல்வதை கண்டு கருத்தம்மா பதறினாள். தாயாரின் வாயை பொத்தினாள். அச்ச குஞ்சுவும் பேச்சை நிறுத்தும் வழியா இல்லை. சக்கிக்கும் கோபத்தில் மூச்சு திணறி கொண்டு வந்தது. கருத்தம்மா சக்கியை வீட்டுக்குள் இழுத்துக் கொண்டு போனாள். கோப வெறி சற்று தணிந்த போது அச்ச குஞ்சு கொஞ்சம் தீர்க்கமாக யோசித்து பார்த்தான். அன்று அவன் வீட்டில் உணவு இல்லை. அதை விடவும் அந்த சண்டை விஷயம்தான் அவன் மன அமைதியை கலைத்து வருத்தி கொண்டிருந்தது. பெண்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வது சகஜம்தான். ஆனால் அன்று வரையிலும் ஒரு முறை கூட அவன் சக்கியிடமோ செம்மன் குஞ்சுவிடமோ சண்டை போட்டது கிடையாது. அதுவும் இன்று நிகழ்ந்து விட்டது. அச்ச குஞ்சுவால் தூங்க முடியவில்லை. மறுநாள் அதிகாலையில் அவன் கடல் ஏறுவதற்கு முன்னால் தோணியின் சொந்தக்காரனிடத்திலிருந்து 2 ரூபாய் வாங்கி வீட்டில் கொடுத்து விட்டு சென்றார். அன்றைய பங்குக்கு தனக்கு கிடைத்த வருவாயையும் நல்ல பெண்ணிடம் ஒப்படைத்து விட்டான். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அப்படியே நடந்து கொள்ள போவதாயும் நல்ல பெண்ணிடம் சொன்னான். இதோ பாரு, இன்னையிலிருந்து கிடைக்கிற காசு எல்லாத்தையும் உன்கிட்டயே தந்து வைக்க போறேன். பத்திரமா வச்சுக்க. நம்மளும் 4 துட்டு சேர்க்க முடியுமான்னு பார்த்து போடுவோம். இந்த ஏற்பாட்டை நல்ல பெண் ரொம்பவும் வரவேற்று பேசினாள். அப்படியானா தோணியும் வலையும் வாங்க முடியாம போயிட்டாலும் கூட ராப்பட்னி கிடக்கும்படி ஆயிடாது. தோணியும் வலையும் வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? அப்படி ஒரேடியா சொல்லிவிடாத. முடிஞ்சாலும் முடியும். அதுவும் உண்மைதான். எதற்கும் ஒரு கை பார்த்து விடுவதுதான் நல்ல பெண்ணின் எண்ணமும். அவள் சொன்னாள், நேத்து வரையிலையும் ஒன்ன கூடிக்கிட்டு பழகி இருந்தவங்கள பாத்தியா? இனிமே அதுங்க பேசக்கூட செய்யாது போல இருக்கு. இந்த பேச்சு அச்ச குஞ்சுவுக்கு பிடிக்கவில்லை. எதுக்கு நீ மத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்க? நாம நம்ம காரியத்தை பாத்துக்கிட்டு இருப்போம். இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தாலும் சக்கிக்கு மண்டை குணம் சாஸ்தியா போச்சு. அவ இப்ப அப்படித்தான் ஆயிப்புட்டா. அச்ச குஞ்சு மீண்டும் சொன்னான், நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும். நான் வாயை திறக்க போறதில்ல. அதுதான் நல்லது. நாமும் முயற்சி செஞ்சு பார்ப்போமே. இருந்தாலும் நல்ல பெண் மனதில் ஒரு குறை. இந்த புத்தி அன்னைக்கே வந்திருந்தா? அச்ச குஞ்சுவும் விலகி கொண்டார். அவ சொன்னது சரிதான். தனக்கு தானே சமாதானம் கூறிக்கொள்வது போல் அவன் சொன்னான். மரக்கா எதுக்கு புள்ள சொத்து சேர்த்து வைக்க போறான்? அந்த காலத்து ஆளுங்க தோணியும் வலையும் துறையில இருக்கிறவனுக்கு அப்படிம்பாங்க. அந்த காலம் எல்லாம் போச்சு. இருந்தாலும் மனசு வச்சு போட்டானா எந்த மரக்கானுக்கு தான் தோணியும் வலையும் வாங்க முடியாதுன்னு கேக்குறேன். இருந்தாலும் ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டாளிக்கு இப்ப தோணியும் வலையும் கிடைச்சாச்சே. அச்ச குஞ்சு சொன்னான். செம்மங்குஞ்சு மகா கெட்டிக்காரன். அதே நினைப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தான் பாத்துக்காவே. மீண்டும் ஒருமுறை தனது திட்டத்தை அச்ச குஞ்சு உறுதிப்படுத்தி கொண்டார். பாப்போம். அவன் மனதில் அது உறுதியான தீர்மானமாக உருப்பெற்றிருந்தது. மாலையில் அச்ச குஞ்சு வலையை பழுது பார்ப்பதற்காக கடற்கரை சென்றார். வலை கிழிந்திருந்ததால் அன்று கிடைத்த மீனில் ஒரு பகுதி வெளியே நழுவி சென்று விட்டது. அவன் கடற்கரையை அடைந்த போது பிற வேலையாட்கள் எல்லோரும் அங்கு வந்திருந்தனர். அவர்கள் வேலையும் தொடங்கி இருந்தார்கள். அங்கு செம்பன் குஞ்சுவின் விஷயம்தான் அடிபட்டுக் கொண்டிருந்தது. அச்ச குஞ்சு கேட்டான், ஏண்டா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டியே கிடையாதா? அடுத்தவன் காரியத்தையே சதா பேசிக்கிட்டு இருக்கீங்களே. பேசிக்கிட்டே இருங்க. அவன் செஞ்ச பாவம் இந்த வழியா தொலையட்டும். ஐயன் குஞ்சு கேட்டான், உனக்கு என்ன ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வருது?
அச்சு குஞ்சு சாந்தமாக பதில் சொன்னான். இப்போ நான் என்னத்த குத்தமா பேசி போட்டேன்? ராம மூப்பன் தன் அபிப்பிராயத்தை வெளியிட்டான். செம்மன் குஞ்சுவை பத்தி பேச எங்களுக்கு அதிகாரம் கிடையாதோ? என்ன அதிகாரம் இருக்கிறதா? ராம மூப்பன் ஆச்சரியப்பட்டு அகல விழித்தான். அவன் சொன்னான், அச்சு குஞ்சு, நீ ரொம்ப நல்லா பேசுறப்போ சின்ன பயல்கள் இப்படி சொன்னாலாவது அர்த்தம் உண்டு. நீ வயசு போன மறக்கான் இல்லையா? அச்சு குஞ்சுவுக்கு விஷயம் பிடிபடவில்லை. அடுத்தவர்களை குற்றம் குறை கூறிக்கொண்டிருக்க கூடாது என்றுதானே அவன் சொன்னான். வயசு மூத்த மனிதன் இப்படி சொல்லக்கூடாதா என்ன? நல்ல விஷயம் தானே? அச்சு குஞ்சு கேட்டான். என்ன நீ அப்படி சொல்ற? ராம மூப்பன் கையில் இருந்த நூல்கண்டை கீழே வைத்துவிட்டு அச்சு குஞ்சுவின் முகத்தை பார்த்து ஒரு கேள்வியை வீசினார். அச்சு குஞ்சு, கடற்கரையில வாழறவங்க ஒழுங்கா வாழணும்னு இருக்குது, தெரியுமா உனக்கு? அச்சு குஞ்சு அதை ஆமோதித்தான். இதை தொடர்ந்து ராம மூப்பன் கேட்டான், அப்படியானா செவ்வன் குஞ்சு கிட்ட அந்த ஒழுங்கு இருக்குதா? அச்சு குஞ்சுவுக்கு கேள்வியின் பொருள் புரியவில்லை. ராமன் அதை விளக்கினார். இந்த கடற்கரையில எந்த தாத்தா காலத்திலேயாவது வயசு வந்த பொண்ணு கல்யாணமாகாம நின்னுகிட்டு இருந்திருக்கா? அதை தொடர்ந்து ஐயன் குஞ்சு சொன்னார். அன்னைக்கெல்லாம் துறையில துறைக்கு நாதன்னு ஒருத்தர் இருந்தாரு. ராம மூப்பன் கேட்டான், வயசு வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நிக்கிற போது எவனாவது தோணியும் வரையும் வாங்க போவானா? அந்த காலத்தில் துறையறையன் இதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். கடற்கரையில் யாராலும் மீற முடியாத நீதிகள் பல உண்டு. துறைக்கு நாதனாக விளங்கும் அறையன் அந்த நீதிகளை எப்படியும் அமலுக்கு கொண்டு வந்து விடுவார். அடிப்படை காரணங்களோடு வகுக்கப்பட்ட நியதிகள் அவை. அறையனுடைய வாழ்வு பொலிவுற்று விளங்க வேண்டும் என்பதற்காக அந்நியதிகள் வரையறுக்கப்பட்டிருந்தன. ஐயன் குஞ்சு கேட்டார், நம்ம கட்டுக்கு எத்தனை வயசுல கட்டி கொடுக்கணும்? ராம மூப்பன் அந்த காலத்து ஆசாமி. அவன் சொன்னான், 10 வயசுல. வெள்ளை மணலி வேலாயுதன் கேட்டான், 10 வயசு போன பிறகும் பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா? ஏதோ விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் கேட்டான் என்று தோன்றவில்லை. அந்த கேள்வியில் கட்டுப்பாடுகளை மீற துடிக்கும் மனோபாவம் பிரதிபலித்தது. அந்த கேள்விக்கு ராம மூப்பனே பதில் சொன்னான். என்ன கேட்ட? நின்னுகிட்டு இருந்தாளா? அது என்ன கேள்வி? நின்னுகிட்டு இருக்க முடியாது. ஆமா. வேலாயுதனின் கருத்து மேலும் தெளிவாக தெரிய வந்தது. துறையறையன் என்ன செய்து விடுவாராம்? ஊரை விட்டு விலக்கி வச்சு விடுவாரு. பிறகு கடற்கரையில காலம் தள்ள முடியாது. புண்ணியன் ஒரு இளைஞன். அவன் சொன்னான், அதெல்லாம் அந்த காலத்துல. ஐயன் கொஞ்சம் ஆவேசத்துடன் சொன்னான், சும்மா இருடா, இன்னைக்கும் அப்படித்தான். பாக்கணுமா உனக்கு? காட்டி தாரேன். இந்த பெரிய மனுஷன் செம்பங்குஞ்சு ஆளா பறந்து அலைஞ்சு திரிகிறத காட்டித்தாரேன் உனக்கு. ராம மூப்பன் அதை ஆமோதித்தார். அதோடு மற்றொரு பிரச்சனையையும் கிளப்பினார். எல்லாரும் தோணியும் வரையும் வாங்கிடலாம்னு இருக்குதா? இல்லை என்று ஐயன் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னார். கடல் தாயின் குழந்தைகள் கணக்கு வழக்கில்லாத சொத்துக்கு உரிமை உள்ளவர்கள். கை நிறைய சொத்து சேர்வது அவர்கள் மத்தியில் சகஜம்தான். ஆக யார் மனசு வைத்தாலும் தோணியோ வலையோ வாங்கிக் கொள்ள முடியும். அந்த கடற்கரையில் வாழுகிற எல்லோருக்கும் தோணியும் வலையும் சொந்தமாகிவிட்டதென்றால் பின் கடலுக்கு போகிற வேலையாள் தான் யார் என்று அவன் கேட்டான். தோணியும் வலையும் வாங்கணும்னா இந்த கடற்கரையில யாராலதான் அது முடியாது? அதுவும் உண்மையான பேச்சுத்தான். ஐயன் குஞ்சு மிக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பினான். பின் ஏன் எல்லோரும் தோணியும் வலையும் வாங்கிக்கிடல? அதற்கு காரணம் உண்டு. அரையன் 5 ஜாதி பிரிவுகள் கொண்டவன். அரையன், வலைஞன், முக்குவன், மரக்கான். இது தவிர ஒரு பஞ்சம ஜாதியும் உண்டு. மேலும் கிழக்கே இருந்து வருகிற வேலையாட்கள் அது தனி வகை. இவர்களில் வலைஞர் மட்டும்தான் தோணியும் வலையும் வாங்கலாம். முன்னெல்லாம் தோணியும் வலையும் வாங்குவதற்கான உரிமை வலைஞர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அவர்களுக்கு மட்டுமே துறையறையன் அவ்வுரிமையை வழங்குவார். வேலாயுதன் கேட்டான், செம்மன் குஞ்சு இதுல என்ன சாதி? புண்ணியன் ரசித்து சிரித்துக் கொண்டான். முக்குவன் சிரித்துக் கொண்டே புண்ணியன் கேட்டான், இல்லைனாலும் செம்மன் குஞ்சு என்ன சாதின்னு வேலாயுதன் இப்ப விசாரிக்கத்தான் செய்வான். அது என்ன அப்படி சொல்ற? அந்த பொண்ண இவனுக்கு கட்டி கொடுக்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்களே. அச்ச குஞ்சு அதை ஆமோதித்தான். தங்கமான பொண்ணு அது என்றான் அவன். இவன் இப்படி சொன்னது ஐயன் குஞ்சுவுக்கு பிடிக்கவில்லை. அவன் சொன்னான், இல்லாட்டாலும் செம்மன் குஞ்சுவை சேர்ந்து எல்லாமே பிரமாதம் தான் உனக்கு. இப்படி சொல்லிவிட்டு வேலாயுதத்தை பார்த்து ஐயன் குஞ்சு பேசினான். அந்த கஞ்சம் கிட்ட இருந்து தம்படி காசு பேராது. அது தெரிஞ்சுக்க முதல்ல. பொண்ணும் மகா ராங்கிக்காரி.
அச்ச குஞ்சுவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. நீ என்ன பேசுற? ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கிற காரியத்தை நடக்காம அடிச்சு போடுறது சரியா? ஒரு அரையன் செய்யக்கூடிய காரியமா இது? ஐயன் குஞ்சு சொன்னான். நான் உண்மையை தானே சொன்னேன். அது வரையிலும் மௌனமாக இருந்த ஆண்டி ஒரு கேள்வி கேட்டான். பேச்சை வேறு ஒரு திசைக்கு திருப்பியது அந்த கேள்வி. வாங்குவதற்கு உரிமையற்றவன் தோணியும் வரையும் வாங்கியதுண்டா? அப்படி எப்போதாவது நிகழ்ந்திருக்கிறதா? நிகழ்ந்துதான் இருக்கிறது. ஆனால் அப்படி தோணியும் வரையும் வாங்கினவன் அதை அதிக நாள் வைத்துக் கொண்டிருந்ததில்லை. மேலும் ஒவ்வொரு துறையிலும் யார் யார் வலைஞர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஐயன் குஞ்சு விசாரித்தான். ராமமூப்பன் சொல்லலானான். சேர்த்தலையில் பள்ளிக்குன்றம் குடும்பத்தைச் சேர்ந்தவங்க, ஆலப்புழையில் பருத்தி விலைக்காரங்க, இங்கே ராமன் குஞ்சு குடும்பம் குன்னில் குடும்பத்துக்காரங்க. துறை அறையரிடமிருந்து தோணியும் வலையும் வாங்குவதற்குரிய சம்மதம் பெற வேண்டும் என்றால் என்னென்ன பொருட்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று புண்ணியன் விசாரித்தார். 7 இதழ் புகையிலையும் 15 ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்று பதில் வந்தது. வலைஞர்கள் கூட அதை கொடுக்க வேண்டியதுதான். இதைத் தொடர்ந்து துறை அறையனின் அதிகாரத்தை பற்றியும் உரிமைகள் குறித்தும் அவர்கள் பேசிக் கொண்டனர். அவருக்கு பெரிய பெரிய அதிகாரங்கள் உண்டு, அதை எதிர்க்க வேண்டும் என்ற மனோபாவம் வேலாயுதனுக்கு. அவன் கேட்டான், அவன் கைப்பணத்தை போட்டு தோணியும் வரையும் வாங்க துறை அறையனுக்கு எதுக்கு காணிக்க? புண்ணியனும் இதை ஆதரித்து பேசினான். இந்த பாரு, அவன் செம்மங்குஞ்சனுக்கு மருமக ஆயாச்சு. ஐயன் குஞ்சு இதை ஆதரித்து விட்டு மேலும் பேசிக்கொண்டே போனான். துறை அறையனை ஏன் மதிக்கணும்னு கேக்குறியே? ஒண்ணு செய்ய, தோணியும் வலையும் வாங்கி வச்சுக்கிட்டு மாமனும் மருமகனுமா துறை அறையனை எதிர்த்து பாருங்க, அப்போ தெரிஞ்சிட்டு போகுது. சவால் விட்டானவன். தோணியும் வலையும் சொந்தமான பின்பு துறை அறையனின் சம்மதத்தை பெறாமல் கடலேற முடியுமா என்பதைத்தான் சோதித்து பார்த்து விடலாமே. அது கைகூடாத காரியம் என்று அறுதியிட்டு சொன்னான் ஐயன் குஞ்சு. சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேலாயுதனின் ஆசை. ஆனால் அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆனாலும் அவன் மறுத்து பேசினான். உங்களுக்கு எல்லாம் பொறாமை. மரக்கான்களுக்கா பொறாமைன்னு சொல்றேன்? பேர் என்ன? அதேதான். பேச்சு சண்டையில் வந்து முடியும் போல் இருந்தது. அச்ச குஞ்சு குறுக்கிட்டு பேசினார். தம்பி, ரொம்பவும் வாயை கட்டிப்படாத என்று வேலாயுதனுக்கு உபதேசம் சொன்னார். சிறிது நேரம் யாருமே வாயை திறக்கவில்லை. கடற்கரையில் யாரும் எதிர்பார்க்காத விதங்களில் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த அதே வேளையில் சக்கி தனக்குள் தானே இன்ப கனவுகளில் லயித்து கிடந்தாள். இன்னும் சில நாட்களில் தோணியை சொந்தமாக கொண்ட ஒருவனின் மனைவியாக விளங்க போகிறாள். நாளெல்லாம் கண்டு கொண்டிருந்த கனவு நனவாக போகிறது. அதற்காக கணவனும் மனைவியும் அரும்பாடுபட்டு வருகிறார்கள். அக்கம் பக்கத்து பெண்கள் எல்லோரையும் விட அவளுக்கு மவுசு ஏற போகிறது. தோணியும் வலையும் சொந்தமாகிவிட்டதென்றால் இன்று கிடைக்கக்கூடியதை விடவும் எவ்வளவோ நல்ல கணவன் கருத்தம்மாவுக்கு கிடைக்கக்கூடும். தாய் மகளிடம் சொன்னாள், கருத்தம்மா, அப்பா மனசுல என்னென்னமோ கோட்டைகள் கட்டிட்டு இருக்காரு. இந்த வருஷம் மீன்பிடி முடிஞ்சதும் வீடும் மனையும் வாங்கி போடலான்னு நினைக்கிறாரு. பிறகுதான் உன்னை கட்டி கொடுத்து அனுப்பணும். கருத்தம்மாவுக்கு அபிப்பிராயம் எதுவும் சொல்வதற்கில்லை. சக்கி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். கடல் அம்மை கருணையில ஏதோ கடன் இல்லாம இருக்குது. மீன்பிடி சுமாரா இருந்துட்டா கூட போதும், தட்டி கேட்க யாரும் கிடையாது. சக்கி இப்படி சொல்லி முடிப்பதற்குள் கருத்தம்மா குறுக்கிட்டாள். என்னம்மா நீ, கடன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றியே? சக்கிக்கு புரிந்து விட்டது. பரிக்குட்டியிடம் கடன் பட்டிருப்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இப்படி கேட்டாள் அவள். சக்கி சற்று தயங்கினாள். கனப்பொழுதில் ஜோடித்துக் கொண்ட ஒரு பதிலை சொன்னாள் அவள். இல்ல, அத ஒரு கடனா நினைக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லுதேன். கருத்தம்மா சற்று காரமாகவே வினவினாள். ஏன் அப்படி நினைக்க வேண்டாமா? இல்ல, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா தோணியையும் வலியையும் யாரும் பிடுங்கிக்கிட்டு போக போறது இல்லையே. அவன் ஒரு அப்பாவி மனுஷன், அதனால. சக்கி கோபமாக கேட்டாள். என்ன இது? அவன்னு சொல்லும் போதே உனக்கு நாக்கு இனிக்குதோ? கருத்தம்மா பதில் பேசவில்லை. சக்கி கேட்ட கேள்வியை எண்ணி அவள் குன்றி போய்விடவும் இல்லை. சக்கி தொடர்ந்து கேட்டாள். மான மறுவாதையோடு இருந்தியானா நல்ல பிள்ளை எவனாவது வந்து கட்டிக்கிட்டு போவான், இல்லைனா உன் தலையெழுத்து போல இருக்கும். ஆமா. கருத்தம்மா சற்றும் தயக்கம் என்று கேட்டாள். நானா அம்மா மறுவாதெல்லாம இருக்கேன்? கேள்வி தனது காதில் விழாத பாவனையில் சக்கி கேட்டாள். அந்த சின்ன முதலாளி யாரடி உனக்கு? அவன் எனக்கு யாரும் இல்லை என்று கருத்தம்மா சொல்லவில்லை. அவளுடைய விழிகள் நிறைந்தன. கருத்தம்மா என்ன தவறு செய்து விட்டாள்?
எதுவும் செய்துவிடவில்லை என்று சக்கிக்கு தெரியும். அன்று வரை ஒரு குற்றமும் அவள் செய்ததில்லை. அடக்க ஒடுக்கமாகத்தான் அவள் இருந்து வருகிறாள். பரிக்குட்டியிடம் கடன் பெற்றிருப்பது நல்ல காரியம் அல்லதான். பணத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று அவள் சொல்வது தவறா? ஆனால் அவளுக்கு பரிக்குட்டியிடம் விசேஷ வாஞ்சை உண்டு. அவ்வளவு பெரிய தொகையை அவன் இழக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் அவளுடைய கவலை. சீக்கிரமே கல்யாணம் நடந்து அவள் ஊரை விட்டே போய்விட்டிருக்க வேண்டும். ஆனால் அதன் அவசியத்தை செம்மன் குஞ்சுவால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏ கர்த்தமா, அவர் உனக்காகத்தானே இந்த பாடப்பட்டு இருக்காரு. இந்த பாரு, எங்க ஆசை எல்லாத்தையும் அழிச்சு தூள் தூளா அடிச்சு விடாத. கருத்தமா, நான் ஒண்ணு கேக்குறேன், நிசத்த சொல்லு. அவங்கிட்ட உனக்கு ஆசை தானே? இல்லை என்றுதான் அவள் சொல்லி இருக்க வேண்டும். அவளோ வாயை திறக்கவில்லை. சிலை போல் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய மௌனம் சக்கியை நிலைகுலைய செய்து விட்டது. அவள் மனசு அமைதி இழந்தது. ஐயோ என் கடலம்மா, அந்த மா பாவி என் பெண்ணு கெடுத்துப்படும் போல இருக்கே என்று அலறினாள். என்னம்மா இது, பைத்தியம் அவனுக்கு? சக்கி கருத்தம்மாவை பரிதாபமாக பார்த்தபடி மனமுருக கேட்டுக்கொண்டாள். கருத்தம்மா, எங்க முகத்துல கரிய பூசிப்படாத. அப்போதும் எனக்கு அவனிடம் ஆசை இல்லை என்று அவள் சொல்லவில்லை. அன்று மாலை அச்சு குஞ்சு செம்பன் குஞ்சுவின் வீட்டுக்கு சென்றார். கடற்கரையில் நடைபெற்ற பேச்சுக்களை அவன் விவரமாக தெரிவித்தான். கடற்கரை வாசிகள் முட்டுக்கட்டைகள் போடுவதற்கு கச்சை கட்டி கொண்டு விட்டனர். ஐயன் குஞ்சுவும் ராமமூப்பனும் அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தப் போகின்றனர். இப்போது உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. இடையூறுகள் குறுக்கிடாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான முன் நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். அச்சு குஞ்சு சொன்னார். நானும் செம்பன் குஞ்சுவும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாட்டு தெரிஞ்சவங்க. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்னால தலையாட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? சக்கி அரை குறையாக இருந்த அமைதியையும் இழந்து விட்டாள். துறையே ஒன்று கூடி எதிராக திரண்டு வருகிறது என்றால் அதன் பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை அவள் நன்கு அறிவாள். அவ்வளவுக்கு அவர்கள் என்ன தீங்கு இழைத்து விட்டார்கள்? பெண்ணை கட்டி கொடுக்கவில்லை என்பதுதான் இத்தனைக்கும் காரணமா?